விஜயனுடைய ரசிகர்கள் யாராவது செருப்பு வீசுவாங்களா சொல்லுங்க? விஜயனுடைய ரசிகர்கள் செருப்பு வீசுவாங்களா? எந்த ஒரு விஜய்க்கு மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியை சார்ந்த தொண்டனும் தன் தலைவன் மீது செருப்பு வீச மாட்டான். பின்ன இங்க அது திமுக தான் வீசியது என்றதுக்கு ஆதாரம் இருக்குது. எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இதர கட்சிகள் எந்த கட்சியோ ஒருத்தங்க வீசியிருக்கலாம்னு சொல்லலாம். குறிப்பிட்டு திமுகவை சொல்லக்கூடாது. குறிப்பிட்டு திமுக தான், குறிப்பிட்டு திமுக செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் மெயின் காரணமே. அதான் நான் திரும்பவும் சொல்றேன், ஒருவர் மீது நம்ம குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி அதற்கான எவிடன்ஸ் நம்மள்ட்ட இருக்கணும் இல்லையா? ஆதாரம், ஆதாரங்கள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அந்த தெருவே மொத்தம் ஆதாரமா இருக்குது. அந்த தெருவில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் கைப்பற்றி அந்த கேமரால இருந்து எவன் கத்தி எடுத்துன்னு வந்தான், எவன் அறுத்தான், இதெல்லாம் தெரியும். சிசிடிவி கேமரா தெருக்கள் முழுக்க இல்ல, அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாகனத்திலேயே அந்த சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த ஃபுட்டேஜை பார்த்துதாவே என்னோட விளக்கம் இருக்குது வரும், எல்லாமே வரும். ஒன் பை ஒன் வரும். எட்டு ஒன்று கப்புன்னு கொடுத்துட மாட்டாங்க. அது எங்க முறையான விசாரணை வருமோ தான். டெல்லியில இருந்து அமைச்சிருக்காங்களா, விசாரணைக்கு வந்திருக்காங்கல்ல, எம்பிக்கு எல்லாம் வந்திருக்காங்கல்ல. அது விசாரணைக்கா இல்ல கூட்டணி சேர்க்கறதுக்கா? கூட்டணிக்கே அதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. அவன் செத்துன்னு கிடக்குறான், அங்க போய் கூட்டணி அவங்க கேட்பான். ஆனா டெல்லியில இருந்து வந்தாங்க, பார்த்தாங்க, போய் பாராளுமன்ற குழுக்கிட்ட நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான்